வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சுற்றுலாத்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை இன்று முதல் அடுத்த 45 நாட்களுக்கு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் 5 மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நீர்வரத்தின்றி காணப்படும் சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2576 கோடி ரூபாயில் 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,05,200 ரூபாயாகவும் 1 கிராம் 13,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் VS ரத்தன்வேல் அவர்கள் இந்தியாவின் 99வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை ஃபைனலுக்கான டிக்கெட் 22 கோடிக்கு விற்பனையானது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான விராட் கோலி அவர்கள் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் 400 சர்வதேச போட்டிகளில் ஒன்றாக இணைந்து விளையாடிய முதல் இந்திய ஜோடி என்ற பெருமையை பெற்றனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இடதுசாரிகள் தனி அணியாக செயல்படுவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வியாபாரி குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கியதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் இயக்குனர் சேரன் அவர்கள் தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அகழாய்வு நடக்கும் இடத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து வரும் நிலையில் இணையதளம் மூலம் ஒரே நாளில் 16,922 குடும்பத்தினர் தங்களது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்துள்ளனர் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் 10 விருதுகளை வென்ற தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகின் மிக சிறந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயத்தில் நீர் பயன்பாடு மற்றும் செலவுகளை குறைக்க செயற்கை நுண்ணறிவான AI பயன்படுத்துமாறு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் யோசனை தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக காரைக்காலில் வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய வழக்கறிஞர்கள் மன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் முறையான அனுமதியின்றி மாணவர் சேர்க்கை நடத்தியதற்காக 3 தனியார் சட்டக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ரத்து செய்துள்ளது. CBSE 2026 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு 2ஆம் கட்ட தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்வதற்கான முதற்கட்ட பணிகளை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவறு செய்தால் அமைச்சர் யாராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் நலத்திட்ட உதவிகளை பெற மாணவர்களின் விவரங்களை கல்வித்துறை இணையதளத்தில் பதிவு செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே கிராம கூட்டுறவு விவசாய கடன் சங்கத்தில் 19 கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளியான படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 20 நாட்களாக உண்ணாவிரதத்தில் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் அவர்களை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதற்கான காரணத்தை டெல்லி போலீசார் விளக்கமளித்துள்ளனர். ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்க மேம்படுத்தப்பட்ட புதிய இணையதளத்தில் பீட்டா பதிப்பை IRCTC அறிமுகப்படுத்தியுள்ளது.
தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்பிற்கான சென்டாக் கலந்தாய்வு ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் செயல்படும் இலக்கிய மன்றம், கலை பண்பாட்டு மன்றம் உள்ளிட்ட பல்வேறு மன்றங்களின் செயல்பாடுகளை ஜூலை 28ஆம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 2031ஆம் ஆண்டிற்குள் 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி மாணவர்களுக்கான கல்விக்கடன் வரம்பு 4,50,000 ரூபாயிலிருந்து 7,50,000 உயர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவலர் தேர்வு ஒத்திவைப்பிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முன் அனுமதியின்றி அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா அவர்கள் வெளிநாடு சென்றது தொடர்பாக தமிழக அரசிற்கு மத்திய அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். பொதுமக்கள் மற்றும் தணிக்கை நிறுவனங்கள் தங்களது குறைகளை எளிதாக தீர்க்கவும் தேவையான விவரங்களை உடனுக்குடன் பெறவும் புதிதாக பொதுமக்கள் குறைகள் தீர்த்திடும் தளம் CAMS வலைத்தளத்தின் ஒரு பகுதியாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படுவதால் குடியுரிமை இழந்ததாக அர்த்தம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னை பெங்களூரு இடையே புல்லட் ரயில் திட்டத்திற்கு 18,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. MBBS PDS மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 23ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் UG 2026இன் மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. மதுரை மாநகர மக்களின் நீண்ட நாள் கனவான போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 1024 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரிங் ரோடு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பலில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்துமாறு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு வரும்பொழுது MPக்கள் ஸ்மார்ட் வாட்ச் அணிவதை தவிர்க்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.